மத்தியில் உள்ள மோடி அரசாங்கமானது சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டி மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கொடுப்பது சம்பந்தமாக ஒவ்வொரு மாநிலத்திலேயும் பாராளுமன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கையை உயர்த்தி இப்பொழுது அதன் மொத்த எண்ணிக்கையை 816 உயர்த்தி மாநிலங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் அந்த சட்டத்தை நிறைவேற்றி தொகுதி மறுவரையறை செய்து அதற்கு பிறகு 2029 அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது. 2017 ஆண்டு மாநிலங்களவையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் இப்பொழுது இருக்கின்ற எண்ணிக்கையை கருத்திலே வைத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து அது மாநிலங்களவையில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மோடி அரசாங்கம் காலதாமதப்படுத்தி அந்த சட்டத்தை மக்களவையில் நிறைவேற்றாமல் நாங்கள் தொகுதி மறு வரையறை செய்ய போகிறோம், அதற்கு பிறகு சாதிவாரி கணக்கீடும் செய்ய போகிறோம், எந்தெந்த மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதோ அந்த மாநிலங்களுக்கு அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களோ மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்கின்ற தென் மாநிலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைவாகவும் வைத்து அதை நிறைவேற்றுவதற்காக நடவடிக்கை எடுத்தார்கள். அந்த சட்டத்தை 2023 மகளிருக்கு 33% இடஒதுக்கீடை மோடி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றுகின்ற சமயத்தில் காங்கிரஸ் கட்சியும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் ஒருங்கிணைந்து இப்போது இருக்கின்ற மக்களவை, மாநிலங்களவை மற்றும் சட்டமன்றத்தில் உள்ள உறுப்பினர் எண்ணிக்கையை கணக்கிலே கொண்டு இந்த மகளிர் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஆனால் 2023 மோடி அரசாங்கம் அதற்கு தயாராக இல்லை. அவர்கள் நாங்கள் தொகுதி மறு வரையறை செய்துதான் இதை செய்வோம் என்று கண்டிப்பாக கூறி 2031 பிறகுதான் அதை நிறைவேற்றுவோம் என்று அவர்கள் விடாப்பிடியாக இருந்ததன் காரணமாக 2023 மக்களவையால் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இருக்கின்ற மகளிர் இடஒதுக்கீடு இப்பொழுது சட்டமன்றத்திலே அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. திடீரென்று மோடி அரசாங்கத்திற்கு ஞானோதயம் வந்து இப்பொழுது 2029 மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 33% மகளிர் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து 2011 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலே ஏற்கனவே செய்யப்பட்ட மறு சீரமைப்பை முன்வைத்து தொகுதிகளை உயர்த்தி 543 தொகுதிகளை 816 உயர்த்தி மாநிலங்களுக்கு ஏற்றவாறு அதை கொடுத்து அதன் மூலமாக 2029 மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நடவடிக்கை எடுத்த சமயத்தில் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஏற்கனவே உள்ள 543 இடங்களை கணக்கிலே கொண்டு மகளிருக்கு இடஒதுக்கீடை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள், இப்பொழுது தொகுதி மறு சீரமைப்பு தேவையில்லை,
என்று கூறியும் அதை கேட்காமல் 2/3 பங்கு பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் பாரதிய ஜனதாவுக்கு இல்லாவிட்டாலும் கூட வேண்டுமென்று அந்த சட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் வெட்டிக்கொண்டு மோடி அமித்ஷாவும் அந்த சட்டத்தை கொண்டு வந்து எதிர்கட்சிகளால் தோற்கடிக்கப்பட்டது. இது வரலாற்று இந்திய வரலாற்றிலேயே பாரதிய ஜனதா கட்சி இந்தியா கூட்டணி கட்சிகள் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்தார்கள் என்ற பிம்பத்தை உருவாக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பை பற்றி அவர்கள் எதுவுமே பேசாமல் ஒரு பொய்யான தகவலை மக்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அது எடுபடவில்லை. ஆகவே முழுமையாக மோடி அரசாங்கம் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்ததனுடைய முக்கிய காரணியாக மோடி அரசாங்கம் இருந்து வருகிறது. மகளிருக்கு ஒட்டுமொத்தமாக மோடி அரசாங்கம் துரோகம் செய்திருக்கிறது. ஆனால் அந்த பழியை எதிர்கட்சிகள் மீது போடுவதற்கு முனைந்து அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாநிலங்களில் எல்லாம் எல்லா மாநிலங்களிலும் போராட்டம் நடத்துகிறார்கள். காரியமின்றி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டு மகளிருக்கு அனைத்தும் தெரியும். இப்பொழுது உள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையில் மகளிர் இடஒதுக்கீடை 1/3 பங்கு கொடுத்து மக்களவை, மாநிலங்களவை மற்றும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினால் அது முழுமையாக செயல்படுத்த முடியும். அதை மோடி அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது. இதற்கான முழு பொறுப்பையும் மோடி அரசாங்கம் ஏற்க வேண்டும். நடந்து முடிந்த 5 மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்கு வங்காளம், கேரளா, அஸ்ஸாம் மாநிலங்களில் இப்பொழுது 4 மாநிலங்கள் முடிந்து இப்பொழுது 29ஆம் தேதி நாளை மறுதினம் கடைசி கட்ட தேர்தல் மேற்கு வங்காளத்தில் நிறைவடைய இருக்கிறது. மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தினம். தமிழகத்தை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணி அரசு காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மையம், தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்தித்தார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் கூட இதே கூட்டணி தேர்தல் களத்தில் நின்றது. தமிழ்நாட்டிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில சிறப்பான ஆட்சியை 5 ஆண்டு காலம் அவர் கொடுத்திருக்கிறார். வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார். புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறார். மகளிருக்கான திட்டம், இளைஞர்களுக்கான திட்டம், மாணவர்களுக்கான திட்டம், விவசாயிகளுக்கான திட்டம் என்று அனைத்து திட்டங்களை நிறைவேற்றி மகளிர் உரிமை தொகையிலிருந்து, மகளிருக்கு இலவச பஸ் திட்டத்திலிருந்து, மின்சார மானியத்திலிருந்து பல திட்டங்களை அவர் நிறைவேற்றி தமிழ்நாட்டில மக்கள் நன்மதிப்பை அவர் பெற்றிருக்கிறார். இந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணி. இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து 6 கூட்டங்களிலே பேசி மக்கள் மத்தியிலே இந்தியா கூட்டணிக்கு ஆதரிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் பல பகுதிகளுக்கு சென்று சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார்கள். மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள். புதுச்சேரியிலும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரம் செய்தார்கள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில என்ஆர் பாஜக அரசு முழுமையாக தோல்வி அடைந்துவிட்டது. மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றவில்லை. வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்திருக்கிறது.
புதுச்சேரி மாநில மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் குடிநீர் கூட பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்காத காரணமாக கூட அவர்கள் எல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த புதுச்சேரி மாநில மக்கள் இந்த தேர்தலில் என்ஆர் பாஜக கூட்டணிக்கு தகுந்த பாடம் கொடுப்பார்கள். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் சில சலசலப்பு இருந்தாலும் கூட காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, விடுதலை சிறுத்தை கட்சி இவர்கள் ஒருங்கிணைந்து அந்த தேர்தலை சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் ஆட்சி அமைக்கும். என்ஆர் பாஜக படுதோல்வி அடையும் மக்கள் விரோத அரசை பற்றி அதற்கான நல்ல முடிவை புதுச்சேரி மாநில மக்கள் எடுத்திருக்கிறார்கள். அதே போல அஸ்ஸாம் மாநிலத்திலே பாரதிய ஜனதா படுதோல்வி அடையும். கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும். அஸ்ஸாம் மாநிலத்தில் கடும் போட்டி நிலவுகிறது. அதில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்ற சூழ்நிலை இப்போது நம்மால் கணிக்க முடியவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் டிவிகே விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய தாக்கம் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இருக்கிறது. அது எந்த அளவு வாக்குகளை பிரிக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் கூட தமிழ்நாடு, புதுச்சேரியில இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி. நேற்றைய தினம் மத்தியில் உள்ள சிபிஎஸ்இ அமைப்பானது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பிலே இந்தியை கட்டாய கல்வியாக, கட்டாய பாடமாக 6ஆம் வகுப்பிலிருந்து கண்டிப்பாக மாணவ மாணவிகள் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சிபிஎஸ்இனுடைய போர்டு அறிவித்திருக்கிறது. இது ஜனநாயக விரோத செயல். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை முழுமையாக புதுச்சேரி மாநிலத்தில் நாம் எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதிர்க்கிறது. நாங்கள் எங்களுடைய மாநிலத்தில் உள்ள போர்டின் அடிப்படையிலே நாங்கள் தேர்வு நடத்துகிறோம். சிபிஎஸ்இ பொறுத்தவரையிலே இந்தியை திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் என்ஆர் கட்சியோடு பாஜக இருக்கின்ற காரணத்தால் இந்தி திணிப்பை அவர்கள் எதிர்க்கவில்லை. ஏற்கனவே பலமுறை நாங்கள் கூறியிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என்ஆர் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தால் இந்தி திணிப்பு நடைபெறும், பாடத்திட்டத்தில் இந்தியை கட்டாயமாக்குவார்கள் என்று சொன்னோம். அது இப்பொழுது நடந்திருக்கிறது. இது புதுச்சேரி மாநில மக்களுக்கு என்ஆர் பாஜக அந்த கூட்டணி அரசு செய்கின்ற துரோகம். புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து நான் முதலமைச்சராக இருந்த காலத்திலே இருமொழி கல்வியை தான் நாம் ஏற்றுக்கொண்டோம். தமிழ் நம்முடைய தாய்மொழி, ஆங்கிலம் இணைப்பு மொழி. இந்தியை முழுமையாக எதிர்த்தோம். இந்தியை புதுச்சேரி மாநிலத்தில் விருப்பப்படுவர் படிக்கலாமே தவிர அதை கட்டாய பாடமாக ஆக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருந்தோம். அது மட்டுமல்ல, புதுச்சேரி பிரெஞ்சு கலாச்சாரத்தை உள்ளடக்கிய ஒரு மாநிலம். புதுச்சேரியை ஏற்கனவே பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்டிருக்கிறார்கள். புதுச்சேரியிலிருந்து நிறைய பேர்கள் பிரான்சுக்கு சென்று அங்கே பணிபுரிகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள், புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் பிரெஞ்சை பாடமாக எடுத்து பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கிறார்கள். பிரெஞ்சு கலாச்சாரத்துடைய ஒரு ஜன்னலாக புதுச்சேரி மாநிலம் இருந்து வருகிறது. பண்டித நேரு அவர்கள் இதை வலிமையாக கூறியிருக்கிறார். புதுச்சேரி பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் என்று பண்டித நேரு அவர்கள் பெருமையாக கூறியிருக்கிறார். குறிப்பாக
இந்த ஆட்சியில இவர்கள் என்ஆர் பாஜக அரசு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை நுழைப்பதன் மூலம் பிரெஞ்சு படிப்பதை அவர்கள் எடுத்து விடுகிறார்கள். பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க முடியாது, கற்றுக் கொடுக்க கூடாது, மும்மொழி கொள்கைதான் இருக்க வேண்டும், தமிழ், இந்தி, ஆங்கிலம் இந்த 3 மொழிகள் இருக்க வேண்டும், இந்தி கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி சுற்றறிக்கையை சிபிஎஸ்இ அனுப்பியிருக்கிறது. மத்திய பாடத்திட்டம் குழுவானது அனுப்பியிருக்கிறது. இதை நாம் முழுமையாக எதிர்க்கிறோம். புதுச்சேரி மாநில மக்களும் இதை எதிர்க்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் நம்முடைய தாய்மொழி தமிழ், இணைப்பு மொழி ஆங்கிலமே தவிர இந்தி திணிப்பதை நாம் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்தி திணிப்பை ஏற்கனவே கொண்டு வந்த சமயத்திலே மிகப்பெரிய போராட்டம் புதுச்சேரி தமிழ்நாட்டிலே எதிரொலித்து அதற்கு பிறகு அது கைவிடப்பட்டது. இப்பொழுது மோடி அரசாங்கம் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுக்கிறார்கள். இந்தியை கட்டாய பாடமாக 6ஆம் வகுப்பிலிருந்து கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதற்கு என்ஆர் கட்சி அதற்கு ஆமாம் சாமி போடுகிறது. இதை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். இந்தியை விரும்புகிறவர்கள் படிக்கலாமே தவிர இந்தியை கட்டாய பாடமொழியாக ஆக்குவதை ஒரு காலமும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்பொழுது தேர்தல் முடிந்த நேரம், தேர்தல் முடிந்து மறுபடியும் ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழ்நிலையில இடைக்காலத்தில இதை நடைமுறைப்படுத்துவதை கண்டிப்பாக இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்ட குழு அதை நிறுத்தி வைக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்த பிறகு, புதிய அரசு வந்த பிறகு அதை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க ஒருபோதும் நாங்கள் விடமாட்டோம். ஏனென்றால் புதுச்சேரி மாநில மக்கள் இந்தி எதிர்ப்பில் இருக்கிறவர்கள். இந்தியை கட்டாயமாக திணிப்பதை ஒரு காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த புதிய பாடத்திட்டத்திலே இந்தியை புகுத்துவது, பிரெஞ்சு மொழியை கண்டிப்பாக எடுப்பது, இவைகளை எல்லாம் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தையே நாங்கள் முழுமையாக எதிர்த்து பல போராட்டங்களை நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.